எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கிற அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.10 சொல்லித்தரேன். If a equal to 4, 3, 2, 5, find x and y such that a square plus 6a plus y i2 equal to 0 மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ மேக்ஸ் ஏ ஸ்கொயருக்கு அப்புறமா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஏ ஸ்கொயர்னா ஏ மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 3 2 5 4 3 2 5. ஸோ இந்த ரோ இந்த காலம் பண்ணணும். 4 4s are 16 plus 3 2s are 6. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 4 3s are 12 5 3s are 15. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 4 2s are 8 plus 5 2s are 10. 2 3s are 6 plus 5 5s are 25. 16 plus 6 வந்து 22, 27, 18, 31. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் i2 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 22, 27, 18, 31 plus xa. A மேட்ரிக்ஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 4x 3x 2x 5x. y i2னா ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. ஸோ இதை ஒய்யோட மல்டிப்ளை பண்ணால் y 0 0 y ஆகும். ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0. ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். So 27 plus 3x equal to 0. 3x equal to minus 27. X equal to minus 27 by 3. 9 3s are 27. So minus 9. X oda value minus 9 கிடைச்சிருக்கு. Y கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 22 plus y equal to 0. 22 plus y 4x 4x plus y equal to 0. 22 plus 4x வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். minus 9 plus y equal to 0. 22 9 4s are 36 plus y equal to 0. minus 4 minus 14 plus y equal to 0. minus 14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 14 ஆயிடும். ஸோ y equal to 14 கிடைச்சிருக்கு. இது வந்து அவங்க கொடுத்துருக்குற இப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி a square plus xa plus y i2 equal to 0. a square x வந்து minus 9a plus y வந்து 14 I equal to 0. ஸோ இப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை a இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். a இன்வர்ஸ் இங்கே a ஸ்கொயர் a இன்ட்டு n எழுதலாம். minus 9 a இன்வர்ஸ் a plus 14 a இன்வர்ஸ் I equal to 0. A இன்வர்ஸ் A வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். I A மைனஸ் இது ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் 14 A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. ஐயோட A மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைனா A மைனஸ் 9I ப்ளஸ் 14 A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ A இன்வர்ஸ் தான் வேணும். 14 A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் A இது ப்ளஸ் 9I. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 14 minus a மேட்ரிக்ஸை சைன் மாற்றி எழுதிக்கலாம். minus 4 minus 3 minus 2 minus 5. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 9 0 0 9. 1 by 14 minus 4 plus 9 5 0 minus 3 plus 0 minus 3 minus 2 plus 0 minus 2 minus 5 plus 9 4. So 5 minus 3 minus 2 4. ஸோ இதுதான் வந்து A இன்வர்ஸ்.
ஆல்ரெடி xy கண்டுபிடிச்சிருக்கிறது ஆன்சர். இதுதான் ஆன்சர். xோட வேல்யூ -9, yோட வேல்யூ 14. Next example 1.9. Verify AB inverse equal to B inverse A inverse prove பண்ணோம். A matrix கொடுத்துட்டாங்க. 0 -3 1 4. B matrix கொடுத்துருக்காங்க. -2 -3 0 -1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 0 -3 1 4 -2 -3 0 -1. ஸோ இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணு. 0 × -2 0 0 0 +3 -2 0 -3 -4 0 3 -2 -7. ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். AB inverse-க்கு 1/determinant AB into adjoint AB. So determinant AB வந்து AB matrix already கண்டுபிடிச்சிருக்கோம். 7 0s are 0 -3 2s are 6. So இந்த matrix எழுதிக்கலாம் first. 0 3 -2 -7. adjoint AB வந்து இந்த ஏபி மேட்ரிக்ஸஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே நம்பர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இது சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 0 × 0 +3 2s are 6 -7 -3 2 0 1/6 -7 -3 2 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிருக்கண்டி. பி மேட்ரிக்ஸ் வந்து -2 -3 0 -1. ஸோ பி இன்வர்ஸுக்கு வந்து 1/determinant B adjoint B. 1/determinant Bனா this is 2 + 0. adjoint Bனா இது நம்பர் மாற்றணும் -2, இது சைன் மாற்றணும் 3 0. ஸோ 1/2 -1 3 0 -2. பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்வர்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 -3 1 4. ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு இதான் ஃபார்முலா 1/determinant A adjoint A. ஸோ 1/determinant Aனா 0 0 +3. adjoint Aனா இது நம்பர் சேஞ்ச் பண்ணணும். இங்கே 4 இங்கே 0 இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 4 3 -1 0 1/3. ஸோ உங்கள் ஆர்ஹெச்எஸ்க்கு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். பி இன்வர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 1/2 -1 3 0 -2. 1/3 அது இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3 -1 0. ஸோ திஸ் ரோ திஸ் காலம் மல்டிப்ளை பண்ணோம். 1/6 -4 -3 -3 0 0 +2 0 +0. So 1/6 -7 -3 2 0. ஸோ ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது.
இந்த RHS. LHS ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் செக் பண்ணி பார்க்கணும். இது ஈக்குவலாக இருக்கு. Therefore LHS equal to RHS verified. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.